Hi guys, நான் அப்துல் ரஹ்மான். வெல்கம் டு Pedia. இப்போ நம்ம கிளாஸ் 8 Pearson IIT ஃபவுண்டேஷன் புக்கில் ஃபிசிக்ஸ் சாப்டர் 2 கைனமெட்டிக்ஸில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்ட் 2ல வந்து ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா வெலாசிட்டி தான் பார்க்க போகிறோம். வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி இன் அ கிவன் டைம் பீரியட். ஸோ ஒரு கிவன் டைம் பீரியடில் வந்து ஒரு பாடி வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுதோ அது வந்து வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. So it is displacement per unit time in a particular direction. ஒரு particular directionல per unit timeக்கு displacement சொல்றாங்க. It is a vector quantity. So வந்து அது வந்து particular direction காட்டுறதுனால அது வந்து ஒரு vector quantity. So இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா velocity is equal to displacement by time. So பார்த்தீங்கன்னா இப்போ velocity வந்து ஒரு vector quantity. எப்படி vector unit. So எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது displacement வந்து ஒரு vector quantity. So yes, displacement by time. So displacement வரதுனால velocity ஒரு vector quantity. இப்போ யூனிட் பார்த்தீங்கன்னா the SI unit for velocity is meter per second. இதுக்கும் வந்து ஸ்பீடோட யூனிட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கும் வந்து மீட்டர் பர் செகண்ட்னா இதுக்கும் வந்து மீட்டர் பர் செகண்ட் தான். அண்ட் ஆர் CGS சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், யூனிட் ஃபார் வெலாசிட்டி சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோட யூனிட் தான். Since the SI unit of displacement is meter while that of time is second, therefore meter per second. Consider a person moving 3 km east of a hidden turn and turns north and moves 4 km in a total time 2 hours as shown in the figure. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் வந்து ஈஸ்ட்டில் வந்து டேர்ன் பண்ணுறாரு, அப்புறம் நார்த்தில் டேர்ன் பண்ணி 4 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணுறாரு. அது வந்து எவ்வளோ நேரத்தில் 2 ஹவர்ஸ் ஆஃப் டைமில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 5 கிலோமீட்டர். ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 3 கிலோமீட்டர் ப்ளஸ் 4 கிலோமீட்டர், அதாவது 7 கிலோமீட்டர். ஆனால் இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 5 கிலோமீட்டர் தான். ஏன்னா S is equal to displacement is equal to AC, that is equal to 5 கிலோமீட்டர் along AC. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் ஆகுது. இப்போ வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 5, ஸோ டைம் வந்து 2. ஸோ நம்ம 5/2 வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ அதுவே ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல 7 கிலோமீட்டர். ஏன்னா 3 + 4 7. ஸோ 7/2 பார்த்து 7 கிலோமீட்டர் பை 2 பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் பர் ஹவர் வருது. So இப்போ types of velocity பார்க்கலாம். Uniform and non-uniform velocity. A body in motion is said to move with uniform velocity if it has equal displacement in equal intervals of time. So equal intervals of timeல equal intervals of timeல equal displacements வந்து பண்ணுச்சுன்னா அது வந்து ஒரு uniform velocityல இருக்குது. However small these interval may be, எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் இது வந்து uniform velocity தான். If a body covers unequal displacement in equal intervals of time or equal displacement in unequal intervals of time, it is said to be moving with non-uniform velocity. ஸோ ஒருவேளை ஒரு பாடி வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் வந்து இன்ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸை கவர் பண்ணுச்சுன்னா, இல்லைனா ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து இன்ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் வந்து கவர் பண்ணுச்சுன்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. So speed and magnitude of velocity is same along the linear path. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி சேம் அலாங் த லீனியர் பாத். ஸோ லீனியர் பாத்தில் வந்து ஒரு பாடி ட்ராவல் பண்ணுறப்போ அதோட ஸ்பீடும் மேக்னிடியூடோ வெலாசிட்டியோடது வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு பாடி வந்து கன்சிடர் அ பாடி மூவிங் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் as shown in the figure where AB is equal to 10 meter. If the body covers 1 meter in every 1 second, then the velocity is uniform. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பாடி வந்து ஏபிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து கவர் பண்ணுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 10 மீட்டர். அந்த பாடி வந்து 1 மீட்டரை வந்து 1 செகண்டில் வந்து கரெக்டாக கவர் பண்ணுது. எல்லாமே 1 மீட்டருக்கு வந்து 1 செகண்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா then the velocity is uniform. ஸோ அது வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ இப்போது மோஷன் ஆஃப் பார்ட்டிக்கல் இன் ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் இன் கர்வ்டு பாத். Consider the motion of particle from A to C as shown in the figure. The particle travels at rate of 10 meter per second
from A to B and again 10 meter per second from B to C. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏல வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஏலேருந்து பி வரைக்கும் 10 மீட்டர் பர் செகண்டில் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகுது. அது பிலேருந்து சி வரைக்கும் 10 மீட்டர் பர் செகண்டில் போகுது. அதில் செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேர்வ்டு பாத். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறதா ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. ஸோ இது கேர்வ்டாக இருக்கிறதுனால இதோட ஸ்பீடு வந்து ஒன்றா இருக்குது. ஆனால் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இதோட வெலாசிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். In both the cases, the speed of the particle remains constant, but the velocity changes since the direction of the velocity changes. So direction change ஆகிட்டே இருக்கிறதுனால அதோட velocityயும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா instantaneous velocity. The velocity of particle at a given instant of time is called instantaneous velocity. ஸோ ஒரு பார்ட்டிகளோட velocity வந்து ஒரு instant of timeல ஒரு டைமில் பார்த்து டக்குன்னு பார்த்து சொல்கிறது தான் instantaneous velocity. The direction of the instantaneous velocity is along the tangent of the path at that instant. Instantaneous velocity of the particle changes if the body is traveling with variable velocity. ஸோ ஒரு பாடி வந்து வேரியபிள் வெலாசிட்டியோட மூவ் ஆச்சுன்னா அதோட instantaneous velocity வந்து சேஞ்ச் ஆகும். Average velocity. Average velocity is the ratio of total displacement to total time taken. ஸோ average velocity வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா total displacementோட total time taken ஓட ரேஷியோ அதான் வந்து average velocity. Average velocity is calculated by the formula v is equal to d by t. ஸோ இது வந்து v is equal to d by t அதாவது வந்து வெலாசிட்டியோட ஃபார்முலா தான். ஆனால் இந்த இடத்துல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா v வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி, d வந்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், t வந்து ஈக்குவல் டு டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டைமும் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ இப்போ ஆக்ஸலரேஷன், a particle moving with variable velocity is said to possess acceleration. ஸோ ஒரு பார்ட்டிகல் வந்து வேரியபிள் வெலாசிட்டியோட மூவ் ஆச்சுன்னா அது வந்து ஆக்ஸலரேஷனை பொசஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. when a particle executes non-uniform motion its velocity changes. ஸோ ஒரு பார்ட்டிகல் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷனில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிச்சுன்னா அதுக்கு வந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ ஆக்ஸலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா அதான் வந்து ஆக்ஸலரேஷன், சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஆக்ஸலரேஷன் இஸ் டிஃபைன்ட் as ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ இதுக்கு யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா the unit of acceleration is centimeter per second square in CG system and meter per second square in SI system. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வந்து வெலாசிட்டி, அதுவே டிஸ்டன்ஸ் பை டைம் வந்து ஸ்பீட். இது ரெண்டுக்கு வந்து நம்ம மீட்டர் பர் செகண்ட் தான் வேல்யூ. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இல்லைனா சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்ஸலரேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா மேத்தமெட்டிக்கலி v minus u by t, that is a is equal to v minus u by t. ஸோ ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன், u வந்து இனிஷியல் வெலாசிட்டி, v வந்து ஃபைனல் வெலாசிட்டி, t வந்து டைம் டேக்கன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆர் v is equal to u plus at, v square is equal to u square plus 2as, s is equal to ut plus half at square. ஸோ இந்த இடத்துல v என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி, u வந்து இனிஷியல் வெலாசிட்டி, a வந்து ஆக்ஸலரேஷன், t வந்து டைம், s வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஆர் அப்ளிகபிள் ஃபார் அ பாடி மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன். ஸோ இது வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து எதுக்கு வந்து ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷனோட மூவ் ஆகிற பாடிக்கு மட்டும் தான் இது அப்ளிகபிள். இந்த ஈக்குவேஷன்ஸோட டிரைவேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன். மோஷன் ஆஃப் அ பாடி கேன் பி ரெப்ரசன்டட் பை கிராஃப்ஸ். திஸ் கிவ் த விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த பாடி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் த பாடியை வந்து நம்ம கிராஃப்லேயும் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் அ பாடியை வந்து நமக்கு காட்டுது. தெர் ஆர் 3 டைப் ஆஃப் கிராஃப்ஸ் நேம்லி. ஸோ 3 டைப் ஆஃப் கிராஃப் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா ST, VT அண்ட் AT கிராஃப்ஸ். ஸோ ST என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ஆர் பொசிஷன் டைம், VT வந்து இஸ் வெலாசிட்டி டைம் அண்ட் AT வந்து ஆக்ஸலரேஷன் டைம் கிராஃப், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். Displacement time graph. In this graph, displacement is plotted along y-axis and time along x-axis. So இந்த displacement time graph பார்த்தீங்கன்னா displacement வந்து y-axisலையும்
டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ப்ளாட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 1 2 3 சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 5 10 15 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டியிருக்கிறது வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இப்போ வந்து இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்த கிராஃபுக்கு போகலாம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பார்ட்டிகல் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் கேன் பி டிட்டர்மைன். ஸோ எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்லேயும் நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். நேச்சர் ஆஃப் மோஷன் ஆஃப் த பார்ட்டிகல் கேன் பி ஸ்டடிட். ஸோ ஒரு பார்ட்டிகளோட மோஷனோட நேச்சரை வந்து நம்மளால் ஸ்டடி பண்ண முடியும். ஸ்லோப் ஆஃப் த கிராஃப் அட் எனி பாயிண்ட் கிவ்ஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த பாடி. ஸோ ஒரு அந்த கிராஃபில் இருக்கிற ஸ்லோப் பார்த்திங்கன்னா அந்த பாடியோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை வந்து நமக்கு காட்டுது. இப்போ நம்ம வெலாசிட்டி டைம் கிராஃப் பார்க்கலாம். இன் திஸ் கிராஃப் வெலாசிட்டி இஸ் பிளாட்டட் அலாங் ஒய் ஆக்சிஸ் அண்ட் டைம் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து ஒய் ஆக்சிஸ்லேயும் டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் பிளாட் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா டைம் வந்து கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 10 15 20 20 20 சொல்லிட்டு 15 10 5ன்னு சொல்லிட்டு இர்ரெகுலராக பிளாட் இருக்குது. ஸோ இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் VT கிராஃப். நேச்சர் ஆஃப் மோஷன் ஆஃப் பாடி கேன் பி டிட்டர்மைன். ஸோ ஒரு பாடியோட மோஷனோட நேச்சரை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸ்லோப் ஆஃப் த லீனியர் பார்ட் ஆஃப் அ கர்வ் கிவ்ஸ் த ஆக்சிலரேஷன். ஸோ ஒரு கர்வோட ஸ்லோப் லீனியர் பார்ட் ஆஃப் அ ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் நமக்கு வந்து காட்டுது. ஏரியா அண்டர் த கர்வ் gives the displacement of the body. So curve அந்த curve கீழே இருக்கிற ஏரியா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடியை வந்து காட்டுது. வெலாசிட்டி அட் எனி இன்ஸ்டன்ட் கேன் பி ஃபவுண்ட். ஸோ எந்த இன்ஸ்டன்ட்ல இருக்கிற வெலாசிட்டியை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெரி ஷார்ட் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.